குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஏப்ரல் மே 2025க்கான செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஈவினிங்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அதை பற்றி நான் எஸ்டர்டே அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு, ஸோ பேப்பர் வேல்யூஷன்லாம் எந்த மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான அப்டேட்டும் வந்து நேற்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் ப்ரீவியஸ் வீடியோஸில், அதாவது ரிசல்ட்டுக்கான ஒரு டென்டேட்டிவ் டேட் சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. அதாவது ஆகஸ்ட் 20, 21, 23 போல் சொல்லியிருந்தான். பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 வந்து ரிசல்ட்டை நேற்று பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு ஈவினிங் 6 PM போல் ஓகேங்களா. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி இந்த டேட்டில் வரும்னு சொல்ல முடியாது. பட் முன்ன பின்ன ஒரு 1 or 2 days முன்ன பின்ன ஒரு டென்டேட்டிவ் டேட் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அது போல் தான் ரிசல்ட்ஸும் வந்திருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேல்யூஷன் டியூட்டி நடக்கும்போது ஸோ ஸ்டாஃப்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம். சொன்னதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு நல்லாவே வந்திருக்கு. குறிப்பாக இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரிசல்ட் வந்துருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஃபைனல் செமஸ்டர் பேப்பரு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கிரேடே நல்லா வந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதாவது டிகிரியே கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட. தென் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னது என்னென்னா மேக்ஸில் தான் எனக்கு போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி தியரி சப்ஜெக்ட்ஸ்லலாம் நல்லாவே எனக்கு ஸ்கோர் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஒரு சில ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் தான் சிலர் ஸ்கோர் கம்மியாக வந்ததாகவும் சிலருக்கு அரியர் விழுந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்கப்பா ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ரேராக ஒரு சில அஃபிலியேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எங்களுக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா உங்கள் காலேஜ் எக்ஸாம் ஃபீஸை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் ரீசனாக மேபி இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை WH13 சொல்லிட்டு வித்தல் பண்ணியிருப்பாங்க. WH13னா ஃபீஸ் பே பண்ணாத காரணத்துக்காக ரிசல்ட்டை ஹோல்டு பண்ணுறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு WH1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மால் ப்ராக்டிஸ்க்காக இது பண்ணுறது. ஸோ அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கேட்டுக்கல. மேபி அதை பற்றி ஏதாச்சும் WHN ரிசல்ட்ஸ் பற்றி எதனா வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஃபோட்டோ காப்பி ஓகேங்களா. ஸோ ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ செப்டம்பர் 1 ஈவினிங் 5 PM வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாராச்சும் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காலேஜஸ் மூலிமா ஃபோட்டோ காப்பிக்கு பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே வந்துருச்சா, யார் யாருக்கு வந்திருக்கு தெளிவாக கேட்டிருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா போத் யூஜி அண்ட் பிஜி ப்ளஸ் பிஹெச்டி கேண்டிடேட்ஸுக்கு ஆல் ஈவன் செமஸ்டர் ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணிட்டாங்கப்பா, பிஜிக்கோ சேர்த்து தான் ஓகேங்களா. ஸோ இதில் பாஸ் அவுட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எழுதியிருந்தாலும் உங்களுக்கான ரிசல்ட்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் ஸ்பெஷல் கேஸ் தான் எனக்கு சரியாக தெரில ஓகேங்களா. ஸ்பெஷல் கேஸ் ரிசல்ட்டு நான் வந்து எதுக்கோ செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸ்பெஷல் கேஸ் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட COE போர்ட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கப்போ உங்கள் ரிசல்ட்ஸை ஓகேங்களா. ஸோ ஓவராலாக ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. ஒரு சில கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் அண்டு M1 M2 பேப்பர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு அரியர் விழுந்திருக்கு. ஸோ அதை நினச்சி யாரும் ஒரிப்படாதீங்க. 1 or 2 பேப்பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது நெக்ஸ்ட்டு செமஸ்டரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்து கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அதை நினச்சி யாரும் ஒரி பண்ணாதீங்க. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு செமஸ்டர் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஓகேங்களா. ஸோ ஓவராலாக ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. ஃபர்தராக ரீவேல்யூஷன் பற்றியோ வேறு ஏதாச்சும் அப்டேட் இது தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருப்பா.